எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்து மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், சிறந்த பேச்சாளர்களாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு எதுவுமே தெரியாது, அரசியலுக்கு அவங்க கற்றுக்குட்டி, பிறந்து வந்து 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வருகின்ற நாட்களில் மேலும் நல்ல நல்ல தலைவர்கள், நல்ல நல்ல அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே சமயம் திமுக பெரிய கட்சி, திமுக தான் திமுக வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு டிவி சேனல்லையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க, எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி, யார் ஓட்டு போட்டால் அவங்க முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னா, தமிழக மக்களாகிய நம்ம ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஒருத்தரை தலைவராக்கி முதலமைச்சராக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக அரசு கடந்த 4.5 வருஷத்தில் பண்ணாத நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய திட்டங்களை மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்கு நிதி ஒதுக்காம நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம், தேர்தல் அறிக்கையில் என்னென்னலாம் சொன்னோமோ எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெற்று விளம்பரமா திராவிட விளம்பர மாடல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. திராவிட மாடல் ஆட்சி நடக்கலை, விளம்பர மாடல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால தமிழக மக்கள் எல்லாமே பயங்கரமான விரக்தியில் இருக்காங்க. திமுக அப்படின்னாவே காதில் கேட்கக்கூடாது, திமுக பேர சொன்னாவே ஐயோ அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே விரக்தியில் இருக்காங்க. மழை நீரால் பாதிக்கப்பட்ட இடத்துல கூட சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு, எம்எல்ஏ முதற்கொண்டு, அமைச்சர்கள் முதற்கொண்டு யாருமே இதுவரைக்கும் போய் பார்க்கல அப்படிங்கிறத ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். ஏன்னா மக்கள் ஒருத்தர் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஜெயிக்க வச்சா கூட வெறும் வெற்று வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துட்டு வரி பணங்களை எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு வரி பணத்தை சாப்பிட்டு ஏப்பமிட்டுட்டு மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் பண்ணி கொடுக்காத இந்த திமுக அரசு மேல மக்கள் பயங்கரமா விரோதத்தில் இருக்காங்க, பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இதுதான் உண்மை. அடுத்து வருகின்ற நாட்கள்ல, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இருக்கக்கூடிய ஆட்சியையும் அதிகாரத்தையும் பிடுங்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு நிச்சயமாக விஜய் அவர்கள் தலைமையில்